என்ன செல்வா, இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? இந்த மார்ச் மாசம் முடிய போகுது, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வருமே. ஆமா அருண், இன்னைக்கு மெயினான நியூஸே இந்த நிதியாண்டு இறுதி ஃபினான்ஷியல் இயர் எண்டு பத்தி தான். மார்ச் 31ஓட கணக்கு முடியுதுல்ல, அதனால பேங்க்ல இருந்து வருமான வரித்துறை வரைக்கும் பயங்கர பிஸியா இருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றாங்க? நம்மள மாதிரி முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா? கண்டிப்பா 3 முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப் மற்றும் காப்பீட்டு திட்டங்கள். புதிய பாலிசி எடுக்கிறவங்களுக்கும் பழைய முதலீட்டாளர்களுக்கும் சில வரி சலுகைகள் இந்த மார்ச் 31க்குள்ள முடிவுக்கு வருது. அதனால மக்கள் அவசரமா பிளான் பண்றாங்க. ரிலையன்ஸ் மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில பெரிய நிறுவனங்கள் பில்லியன் கணக்குல முதலீடு செய்ய போறதா அறிவிப்பு வந்திருக்கு. இது அந்த செக்டார் பங்குகளை மேல கொண்டு போகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஐபிஓ அலர்ட். ஏப்ரல் மாசம் வரிசையா சில பெரிய கம்பெனிகளோட ஐபிஓ வரப்போகுதுன்னு ஹெச்டிஎஃப்சி இல்லனா கோடக் செக்யூரிட்டிஸ் யூஸ் பண்றவங்க தயாரா இருங்கன்னு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓ, அப்ப மார்ச் 31க்குள்ள பெண்டிங் இருக்கிற டாக்ஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சாகணும்னு சொல்லு. நிச்சயமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை யூபிஐ பத்தி. பிசினஸ் பண்றவங்க தங்களது ஜிஎஸ்டி கணக்குகளை கரெக்டா டேலி பண்ணணும்னு டேலி மென்பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு சில புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. சூப்பர் செல்வா, இன்னைக்கு நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.